என்ன கூட்டம் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சரஸ்வதி அக்கா, வேலை முடிஞ்சது, சரி டைம் பாஸ் பண்ணலாமேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஓ, டைம் பாஸ் பண்ண எங்கள் வீடு தான் கிடச்சிதா? ஆமாம் சரஸ்வதி அக்கா, பின்ன எங்கே போகிறது? ஓ சின்ன பொண்ணு, நீ எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீ தான் பார்க்கல. சரி, வந்தவங்க நின்றுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. சரி ஆரம்பிங்க, பேசுறதுக்குன்னு வந்துட்டீங்க, ஏதோன்னு பேசுங்க. என்னடி திடீர்னு வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது? ஆமாம், என்ன திடீர்னு வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது என்னன்னு தெரியல, எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம் சின்ன பொண்ணு, என்னன்னு பாரு சின்ன பொண்ணு. ஏ கள்ளக்குருவி, நானே பயந்து கிடக்க, நீ ஏண்டி நீ வேற? நான் தான் வீட்டுக்குள்ளே மழை வேற வச்சேன். என்னது பேயா? இது எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு? பேய் என்ன சொல்லிட்டா வரும்? எல்லாரையும் என் கனவு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்னால் எந்திரிச்சு ஓடவே முடியல. ஆமாம், என்னாலையும் தான். என்ன சின்ன பொண்ணு, நகரவே முடியல? மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன், உங்களால் எந்திரிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. என்னோட வலையில் நீங்கள் சிக்கிட்டீங்க. எங்கே வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பார்த்தியா சின்ன பொண்ணு அந்த பேய்? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது? அதெல்லாம் இருக்கட்டும், வசந்தியும் ஹேமாவும் எங்கே போனாங்க? ஆமாம்ல, அவங்க 2 பேரும் காணுமே. ஆமாம், அவங்கள காண இப்போ என்ன பண்ணுறது? சின்ன பொண்ணு, உள்ளே போய் தேடி பார்ப்போம்மா. கள்ளக்குருவி, அவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க. நான் உள்ளே வந்து அந்த பேய்கிட்ட மல்லெல்லாம் கட்ட முடியாது. நம்ம உசுருக்கே உத்தரவாதம் இல்லை, பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு, அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தானே, நம்ம தானே பார்த்துக்கணும் சின்ன பொண்ணு. ஆமாம் சின்ன பொண்ணு, வா உள்ளே போய் பார்ப்போம். எப்படி இங்கே வந்தோடனே தெரியல. ஒருவேளை அவங்க கனவு உலகத்துக்கு வெளியே இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா? அப்படிதான் போல கள்ளக்குருவி. நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி தேடலாம் சின்ன பொண்ணு. சரி, நம்ம 3 பேரும் கை கோத்துக்கிட்டு இப்படியே நடந்து போவோம் வாங்க. சின்ன பொண்ணு, என் பின்னாடியே நடந்து வா, என்ன எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கள்ளக்குருவி, நாங்களும் பயந்துட்டு தான் வரோம். நாங்கள் இன்னும் ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. சின்ன பொண்ணு, பேய் பங்களா என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்குது? ஆமாக்கா, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 பேர் போய் விருந்து சாப்பிட்டு வாங்க. நான் கூட வந்தவங்க 2 பேரும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தானே உள்ளே வந்தோம், வாங்க தேடி பார்ப்போம். அக்கா, எனக்கு உள்ளே வரவே ரொம்ப பயமாக இருக்குக்கா. எப்படி அவங்க 2 பேர் உள்ளே தான் இருப்பாங்க சின்ன பொண்ணு, வா தேடி பார்ப்போம். வாங்க போவோம். கள்ளக்குருவி, உனக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம்? அதெல்லாம் அப்போ இருந்தே அப்படிதான். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வா சின்ன பொண்ணு, வா லட்சுமி போவோம். வரேன், எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்த நாள் இவ்வளோ வேணாம். சரஸ்வதி அக்கா என்ன உன்னை வெத்தலை பாக்கு வச்சா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க? நீயா தானே பேசுறதுக்கு வந்த? சரி, சண்டை போட நேரம் இல்லை, வாங்க. சந்தியா, வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கணும்டி. ஆமாம் சோனி, உனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறே தான். போதும் நிப்பாட்டு, நீ சோறு திங்காம வேற ஏதாவது திம்ப. பேசினது போதும், அங்கே பாரு பஸ் வந்துருச்சு, வா போவோம். ஆமாம், அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இந்நேரத்தில்? சரி, பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, அப்படியே தூக்க வருதுன்னு தூங்கியிருப்பாங்க. அது சரி, அவங்க வீட்டில் போய் தூங்க வேண்டியதானே, ஏன் இங்கே தூங்குறாங்க? அம்மா எந்திரிங்க. அம்மா அம்மா, சோனி இங்கே வா சீக்கிரம். எதுக்குடி இப்படி கத்துற? கீழே குனிஞ்சு பாரு கொஞ்சம். என்ன இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க? சோனி, இவங்க தூங்கலை, யாருமே எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒருவேளை எல்லாரும் விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டாங்களா? சோனி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இல்லை, எல்லாரும் எந்திரிக்கவும் மாட்டேங்கிறாங்களே, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு இப்படியெல்லாம் பேசுவியா நீ? எழுப்பி பார்ப்போம். சரி சந்தியா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன்.